தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஆராதனையிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். என்ன தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் இன்று வரை நம்முடைய மனதை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் வீண் போவதில்லை. கடந்த நாட்களில் வேதபாட வகுப்பில் நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் அல்லவா? தந்திரக்காரருடைய கைகள் முடிய நடத்தக்கூடாதபடி அவைகளை அபத்தமாக்குகிறார். சில காரியங்களுக்காக ஜெபித்தோம். போலீஸ் லாகாவில் துணைக்காக சேர்க்கப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு பதில். நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபித்தார் நம்முடைய கண்களில் கண்ணீரும், நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட்டும், நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்பட்டும் நாம் அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருப்போமானால், அதாவது நீங்கள் பிரபலமான ஆளாக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ஃபேமஸான ஆளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஆள். எனவே நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். எனவே தொடர்ந்து உற்சாகத்தோடு கர்த்தரை பாடுவோம். நம்முடைய பாடலும் துதியும் தான் எதிரே இருக்கிற எரிகோக்களை உடைக்கும் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். நம்முடைய பாடலும் துதியும் தான் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த அந்த யுத்த வீரர்களை மடங்கடித்தது எது? அவர்கள் பாடின துதியும் ஸ்தோத்திரமும் தான். அதே போலதான் நம்முடைய பாடலும் துதியும் தான் எதிராய் எழும்புகிற சக்திகள் வெட்டுண்டு விழும்படியாக கிரியை செய்யக்கூடியது. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்மை அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்தீரே. எத்தனை ஜபங்களுக்கு எங்களுக்கு பதில் கொடுத்தீரையா. எத்தனையோ ஜபங்களுக்கு எங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை. ஆனால் தேவன் மௌனமாய் இல்லை. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தெய்வம். உடைய பிள்ளைகள் பயந்த சூழ்நிலைகள் நீர் ஆதரவாய் இருந்தீரையா. இதெல்லாம் நடந்துட்டா நான் என்ன பண்றதுன்னு யோசிச்ச நேரங்கள்ல உடைய பிள்ளைகள் பயந்த காரியங்கள் நடைபெறாதபடி நீர் பாதுகாத்தீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒரு விஷயம் கூட தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? எங்களை நிற்க வைத்த இயேசுவின் இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பாவுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அன்றைக்கு யூதர்கள் தேவாலயத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக தங்களுடைய கைகள் கால்களை கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு போனார்களே, இன்றைக்கு நாங்களே தேவாலயமாக இருக்கிறோம். எங்கள் இருதயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் சுத்தமுள்ளவர்களாக உம்முடைய சன்னிதானத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், எங்களை நடத்தி வந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்த தெய்வம், ஜெபத்தை கேட்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறீர். எங்களை காண்கிறீர் ஐயா. உம்மை துதிக்கிறோம். எங்களை காப்பவரே, நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஒரு நாளும் மறவாத தெய்வம், ஒருபோதும் கைவிடாத தெய்வம். உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் பாக்கியவதிகள். உம்மை நோக்கி நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து அப்பாவை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பெரியவர், மகத்துவமான தெய்வம். சிபாதி அல்லுரு மேதபகுநாசம் தரபதி அந்தரகலரவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளமெல்லாம் பொங்க உம்மை ஆராதிக்கிறார்கள் ஐயா. நாங்கள் நன்றி மறந்த ஜனங்கள் அல்ல, நாங்கள் நன்றி உள்ளவர்கள். எங்களுக்கு தேவன் செய்த எல்லா நன்மைகளை கடந்த நாட்களில் கண்மணி போல எங்களை பாதுகாத்து நடத்தின கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை கைவிடாத நல்ல நேச
நீர் ஆராதனைக்குரியவர், துதிகளுக்கு பாத்திர. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை மறவாத நல்ல நேசரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்களை எங்களுக்கு கொடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம். இச்சை நாளே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் சேனையோடு இணைந்து கொள்ளுகிறோம், தூதர்களுடைய ஆராதனையோடு இணைந்து கொள்ளுகிறோம். இந்த பூமியிலே நாங்கள் இருப்பதை மறந்து தேவ சேனையோடு, தூத சேனையோடு, மூப்பர் கூட்டத்தோடு, கேருபீன்கள் சேராபீன்களோடு இணைந்து அந்த பரலோகத்துக்குள்ளே எங்களுடைய ஆவியிலே நாங்கள் நுழைகிறோம். அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபரரரரதனரவா நீ மகரதனமா. ஹல்லேலூயா. எங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்த அந்த கரத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் கால்கள் தடுமாறாதபடிக்கு எங்களை பாதுகாத்த எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தமஹசதலியா ரஹதனமா தரபதுனிமி ஒரிபதினி அந்தரபலபரபா. ஹல்லேலூயா. எங்களுடைய போரை உம்முடைய போராக எடுத்துக்கொண்டு எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீரல்லவா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பின்பாக மறைந்து கொண்டிருக்கிறோம். ஓ, உம்முடைய மறைவில் இருக்கிறோம் ஐயா. தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தின் மறைவில் ஒளித்து வைத்து எங்களை பாதுகாக்கிற தெய்வம் அல்லவா. இந்த உலகம் முழுவதும் தீங்குகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய கூடாரத்தின் மறைவில் வைத்திருக்கிறீரே. நன்றி, 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 நன்றி ராஜா. நன்றியோடு ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம். சாதாரணமான ஜனம் அல்ல. நீங்களும் நானும் தேவ ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம். ஒரு சாதாரணமான ஜனம் அல்லனா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் அப்பாவை போற்றி பாடி துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆம், எல்லாருடைய துதிகளை விட அவருடைய பிள்ளைகளுடைய துதியில அவர் மிகவும் விருப்பமுள்ள தேவனாயிருக்கிறார். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். சேர்ந்து தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள்
துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும். மகிமை தேவனை உயர்த்திடுவோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குத்தானே நாம் ஈசாக்கின்படி வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருக்கிறோம். ஆம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும். மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும். மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். ஆமென். கர்த்தர் நாமம் ஓங்கி படர, தேவ மகிமை விளங்கிடவே, தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். நம்முடைய அப்பாவுக்கு வேலை செய்வது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். கர்த்தர் நாமம் ஓங்கி படர, தேவ மகிமை விளங்கிடவே, கர்த்தர் நாமம் ஓங்கி படர, தேவ மகிமை விளங்கிடவே, தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். எல்லாரும் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. அவரை நோக்கி கூப்பிடும் போது உடனடியாக பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 91 அதிகாரத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் என்று சொன்னாரே. நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு உடனடியாக கேட்டு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறாரே. தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். சொல்லுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். சேனை அறிவன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். சேனை அறிவன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். தேவ ஜனமே
பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சொல்லுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. சேர்ந்து சொல்லுவோம், ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க சொல்வோம், வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. அப்படியே கரங்களை உயர்த்தி நம்மளை தேடி வந்து மீட்ட நம்முடைய இரட்சகர் இயேசு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா ரீ மகாதனமா சந்தரதரபா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்துங்க. எவ்வளோ பயங்கள், எவ்வளவோ தடுமாற்றங்கள், எவ்வளவோ போராட்டங்கள். நாங்கள் வாழ்கிற உலகம், அந்த பொல்லாத உலகத்தில் எத்தனை காரியங்கள் எங்களை நெருக்கி நெருக்கி வந்து எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை தைரியப்படுத்துகிறவர் நீர் அல்லவா. நாங்கள் கற்பனையில யாரோ ஒரு தெய்வம் இருக்காரு என்று சொல்லி நாங்கள் கற்பனையில தேடல, உண்மையா உணர்ந்து மெய்யாகவே எங்கள் ஆவியில உணர்ந்து ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமென். நீர் எங்களை தொடர்ந்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த துதிகளை எல்லாம் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்வளவு நேரம் கர்த்தரை துதித்தோம், கர்த்தரை ஆராதித்தோம். இப்பொழுது பாடல்கள் மூலமாக நம்முடைய ஆண்டவரை பாடப்போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தர். எங்கே துதி இருக்கிறதோ அங்கே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ண அவர் வருகிறார். இந்த அர்த்தமுள்ள ஒரு பழைய பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். உங்களுக்கு வழக்கம் போல இந்த பாடல் டிஸ்பிளே பண்ணப்படுகிறது. இதை பார்த்து பாடலோடு இணைந்து ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். துதியில் தேவா வருவாய். துதித்து
கம்பீரம் பாடி அம்பரமேக இன்பமிகுதே தம்பிரான் பாதம். கம்பீரம் பாடி அம்பரமேக துதியில் தேவா வருவார். கலங்குதே இந்நேரம் என் கலமும் துலக்கமின்றி மயங்கி தியக்குகிறேன். கலங்குதே இந்நேரம் காடிதான் தேனோ கல்வாரி மலையில் கருதுவோர் பருகும் காணாவு ரசமே. காடிதான் தேனோ கல்வாரி மலையில் கருதுவோர் பருகும் காணாவு ரசமே. துதியில் தேவா வருவார். அகமே வரம் தருவார். நானல்லும் பகலும் உம்மை பாடி மகிழ்ந்திட அகமே வரம் தருவார். தியாகம் செய்யவே யெகோவா பாதம் தாகமிகுந்தே ஏழையின் நேரம். தியாகம் செய்யவே யெகோவா பாதம் தாகமிகுந்தே ஏழையின் நேரம். துதியில் தேவா வருவார். 6,00,000 பேரில் நடு உதித்து உதித்து சென்ற அதிரூப சொரூபம். 6,00,000 பேரில் கூறினீரல்லோ கூடியிருக்க ஒற்றவர் சேவை குறைவின்றி ஒழுக. கூறினீரல்லோ கூடியிருக்க ஒற்றவர் சேவை குறைவின்றி ஒழுக. துதியில் தேவா வருவார். மகிபன் இயேசு துறையே நான் மகிழ்ந்து மகிழ்ந்து தினம் பாடி துதித்துவர். மகிபன் இயேசு துறையே மங்கையர் கானம் மாசில்லாதல்லோ தங்க பொன்னேசு சர்வாதிகாரா. மங்கையர் கானம் மாசில்லாதல்லோ தங்க பொன்னேசு சர்வாதிகார. துதியில் தேவா வருவார். நான் துதித்து துதித்து உம்மை பாடி மகிழ்ந்திட துதியில் தேவா வருவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பது பாருங்க. இந்த பாடலுடைய அர்த்தம் மகமே வரம் தருவாய். நான் அல்லும் பகலும் பாடி உம்மை மகிழ்ந்திடவே என்னுடைய அகத்திலே நீர் வர வேண்டும் ஆண்டவரை. உம்மை பின்தொடர பின்தொடர இந்த பிசாசுடைய தாக்கமும் அதிகமாக இருக்குது. அதுதான் அந்த 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 சரணத்தினுடைய முதல் சரணத்தில் பாருங்கள், துன்பம் மிகுது இந்நேரம் உம்மை தொடர தொடர பேயின் கோபம் மிகுந்துடுதே இந்த நேரம். ஆனால் தம்பிரான் பாதத்தில் வந்து கம்பீரமாக பாடி நாங்கள் உங்கள்கிட்ட எப்படியாவது வந்து சேர்ந்துருவோம் ஆண்டவரை. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது உள்ளம் கலங்குகிறது. ஆனால் நீங்கள் காடியை கூட எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீங்களே, அதுதான் எங்களுக்கு தேனாக வந்து சேருது. நாங்கள் தேனை போல பருகுவதற்கு நீர் காடியை பருகினீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினாலே அந்த தகப்பன் நம்மை நேசித்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி, பிள்ளைகள் எல்லாருமே கரங்களை தட்டி பாடுவோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா.
தேவனை போழினிலே சுமந்து வந்த அப்பா பிதாவே, கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே அப்பா பிதாவே. கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, திரும்ப சொல்லுவோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். தந்தை நீரே, என் தாயும் நீரே, பிள்ளை நானே அப்பா பிதாவே. தந்தை நீரே, என் தாயும் நீரே, பிள்ளை நானே அப்பா பிதாவே. வானம் பூமி படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்லவோ அப்பா பிதாவே. வானம் பூமி படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்லவோ அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். கருப்பினிலே ஏந்தி நீரே, தாங்கி நீரே அப்பா பிதாவே. கருவினிலே ஏந்தி நீரே, தாங்கி நீரே அப்பா பிதாவே. முதிர் வயது முடியும் வரை ஏந்துவீரே அப்பா பிதாவே. முதிர் வயது முடியும் வரை ஏந்துவீரே அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, ஆமென். அப்பா பிதாவே, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் நம்மளை வச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் முதிர் வயது வந்தாலும் எந்த வயது வந்தாலும் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். கடைசி வரை நம்மை கைவிடாத தகப்பன் நம்முடைய அப்பா. ஒரு விஷயம் கூட இந்த கடைசி சரணத்தை பாடுவோமா? ஆமென். ஏந்துவீரே, தாங்குவீரே என்று சொல்லி நாம் அதை பாடுவோம். ஹல்லேலூயா. கருவினிலே ஏந்தி நீரே, தாங்குவீரே அப்பா பிதாவே. கருவினிலே ஆமென் ஜீசஸ், தாங்கி நீரே அப்பா பிதாவே. முதிர் வயது முடியும் வரைக்கும் உங்களை தாங்குவார். எந்த காலத்திலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். முதிர் வயது முடியும் தாங்குவீரே, தாங்குவீரே அப்பா பிதாவே. அப்பா பிதாவே,
பிதாவே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்க சொல்லுவோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தினுடைய ஆராதனை கற்பனை செஞ்சு பாருங்க. கோடி 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 தூதர்கள் அவர் ஆராதிக்கிறாங்க. நீங்களும் நானும் அங்கே போகும் பொழுது எத்தனை கோடி மக்களோடு, எத்தனை கோடி தேவ பிள்ளைகளோடு, பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆராதிக்க போகும். எத்தனை ஸ்லாக்கியம் தேவ பிள்ளைகளே. இந்த பூமியில ஒரு பெரிய அரண்மனை, ஒரு அழகான இடம், இருதயத்தை இதமாக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழ்நிலை, அங்கெல்லாம் போன ஒரு கிடைக்கிற பரவசத்தை விட கொடானு கோடி தூதர்களோடு, கோடி கோடியான பரிசுத்தவான்களோடு இணைந்து இந்த தெய்வத்தை முகமுகமா பார்த்து துதிக்க போறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் என் ஜனமே, நீ பயப்பட வேண்டாம். யெகோவா உன் தேவனாக இருக்கிறார். யெகோவா யார்? சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர், அகில உலகத்தையும் படைத்த எல் ஷடாய். அவர் தான் நம்முடைய அப்பா. தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தில் இருக்க கோடீஸ்வரன் அப்பா இல்லையேன்னு ஏங்குகிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. ஆனால் நம்முடைய அப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். எனக்கு வேதத்தில் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. லோத்துவை சிறைபிடித்து கொண்டு போன பின்பு இந்த சோதோம் குமரா ராஜாக்களை மீட்டு கொண்டு, லோத்து குடும்பத்தை எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்த பின்பு இந்த சோதோம் குமரா ராஜா சொல்லுகிறான் ஆபிரகாமை பார்த்து, இதோ ஜனங்களை எனக்கு தாரும், பொண்ணு வெள்ளியெல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் கைகளை உயர்த்தி சொல்லுகிறார், ஒரு சரட்டை கூட நான் எடுக்க மாட்டேன். ஆபிரகாம் நான் தான் பணக்காரனாக்கினேன்னு நீ சொல்லக்கூடாது. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, ஆமென், உண்டாக்கினவர்னு சொல்லல, வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தரின் பேரில் ஆணையிட்டான். இந்த வானம் பூமி எல்லாம் என்னுடைய அப்பாதுப்பா, நீ கொடுக்கிறது எம்மாத்திரம். தேவ பிள்ளைகளே, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல ஆண்டவர் அக்கறையுள்ளவர். ஆனால் கிரெடிட் மனுஷனுக்கு போகக்கூடாதுங்கிறதுல அவர் அக்கறையுள்ளவராக இருக்கார். நீங்களும் சரி, அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க, இவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. நான் அதனால தான் சாட்சி நேரத்தில் கூட பாஸ்டரை வலியுறுத்தக்கூடாது, சிஸ்டரை வலியுறுத்தக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? நாங்கள்லாம் மனுஷங்க, மதிப்புக்குரியவர், மரியாதைக்குரியவர், மகிமைக்குரியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய மகிமையை நம்ம தொற்றவே கூடாது. அதே சமயத்தில் ஆண்டவர் தான் என்ன ஆசீர்வதிச்சார். உங்கள் வீடு நல்லா கட்டியிருக்கீங்க, யாராவது நல்லா கட்டியிருக்கீங்களா? ஐயோ நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டினோங்க, மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறோங்க சொல்லாதீங்க. ஆண்டவர் கொடுத்தார், கிரெடிட் ஆண்டவருக்கு போட்டோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். இஸ்ரவேலியன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலியன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த
பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பார்வன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. பார்வன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வமானார். இயேசு கிறிஸ்துவின் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் பயம் வேண்டாம். இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். சத்துருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன். யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்தில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போகிறார். தாரே இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன்மேய்ப்பன். பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன்மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும்
இடறிடவே யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். என்ன பிள்ளைகளே, வேற என்ன வேணும்? ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. யெகோவா தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக ஒரே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா பயத்தை விட்டுருங்க. ஓங்குகிற புயம், பலத்த கரம், ஆமென், நமக்கு உண்டு. தாங்கும் புயமும் கிருபை தயவு எல்லாமே நமக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் கரங்களும் உயர்த்தி இந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோமா? இப்பொழுது நம்முடைய சபை திறக்கப்படவில்லை, லாக்டவுன் நாட்களிலே இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்கிற வார்த்தை இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டு வருகிறது. அநேக சபைகளிலே ஆன்லைனில் இந்த பந்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஸ்தாபனம் என்ன ஒழுங்கு வைத்திருக்கிறதோ அந்த ஒழுங்கின்படி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு வேறு எந்த வேலை ஆண்டவரை பற்றியே சொல்லக்கூடாது, ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாது, இயேசுனுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லி பேதுருவை சிறைச்சாலையில் போட்ட போது, ஆண்டவரே சட்டம் மாறல, அதே சட்டம் தான் இருக்கு. ஆனால் இரும்பு கதவு தானா திறக்கும்படியா அற்புதம் செய்கிற தெய்வத்தை, செய்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த இரும்பு கதவு போல காணப்படுகிறதப்பா இந்த லாக்டவுன். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படி ஆண்டவரே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து முடங்கி ஆராதித்துக் கொண்டிருப்பது? கதவுகள் திறக்கப்படட்டும் ஐயா. தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே சில மதவாதிகள் தங்களுடைய கையாட்களை போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பெயரிலே உள்ளே அனுப்பி கிறிஸ்தவர்களை அடிப்பது, துன்பப்படுத்துவது கேட்க ஆளில்லை. உங்களை என்னையும் கேட்கறதுக்கு ஏசப்பாவை தவிர வேற யாரும் கிடையாது. அரசாங்கத்தை நம்ப முடியாது, அரசியல்வாதிகளை நம்ப முடியாது, சட்டத்தை நம்ப முடியல, நீதிமன்றத்தை நம்ப முடியல. ஏசப்பா, தேவ பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, கிறிஸ்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க சண்டை போடுறதுக்கு அழைக்கப்படல ஆண்டவரே. ஒரு கண்டத்தில் அடிச்சா மறு கண்டத்தை காட்டுன்னு எங்கள் தெய்வம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளா மாறி இருக்கிற அத்தனை பேரும் ஒரு காலத்துல ரவுடியா இருந்தவங்க தான்ப்பா. திருப்பி அடின்னு சொன்னா இன்னைக்கு உலகம் தாங்காது ஆண்டவரே. ஆனா எங்க கைகளை கட்டி போட்டு அன்பின் கயிறுகளால் கட்டி போட்டு வைத்திருக்கிறேன். நாங்கள் ஏமாளிகள் என்று இந்த உலகம் பார்க்காதபடி எங்களுக்கு பின்பாக ஒரு தெய்வம் நிற்கிறார் என்பதை இந்த உலகம் காணட்டும். ஒரு ஓங்கும் புயம் எங்களுக்கு உண்டு என்பதை காணட்டும். அன்றைக்கு பார்வோன் மோசேயை பார்த்து அற்பமாய் நினைத்தான். ஆனால் மோசேக்கு பின்பாக ஒரு தெய்வம் அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதை நீ நிறைவேற்றினீர் ஐயா, நிரூபித்தீர் ஆண்டவரே. ஏதோ மோசே கூட போட்டி போடுறோன்னு சொல்லி மந்திரவாதிகளை இறக்கி விட்டான். ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது இல்ல 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 இல்ல, இது தேவனுடைய விரல் என்று அந்த மந்திரவாதிகள் பயந்தார்களே, அதை போல எங்கள் தேசத்தில் கிறிஸ்தவர்களை அற்பமாய் பார்க்கிற ஒவ்வொரு மதவாதிகளும் ஆண்டவரே, ஐயோ, இந்த அற்பமா நம்ம நினைச்ச கிறிஸ்தவர்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தெய்வம் இருக்கிறார், வல்லமையுள்ள தெய்வம் இருக்கிறார். உலகம் காணட்டும்பா. எங்களுக்காக யுத்தம் செய்ய மாட்டீரா? எங்களுக்கு அயுத்தம் பண்ண இறங்கிவார். அப்படியே ஜனங்கள் நிந்திக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு நெகேமியாவை போல நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் தானே நாங்கள் அந்நியரை போல எண்ணப்படுகிறோம் ஆண்டவரே. மக்களுக்கு சக்கந்தத்தை போல இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும், தெய்வ பிள்ளைகளுக்கு இறங்கும். சபைகள் சீக்கிரம் திறக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ள. எங்கள் தேசத்திற்கு இந்த கொரோனா வியாதியினுடைய தாக்கம் குறையட்டும், எல்லா தேசங்களிலும் குறையட்டும். லட்சங்களை தாண்டி போய் கொண்டு இருக்கிறதப்பா. சாவு எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறதே. நாங்கள் என்ன ஜெபிப்பது? தொடர்ந்து ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டீரா?
அந்த ரபாலா கராதா ரபா ஷலபா எல்லா எதிர் வல்லமைகளை மேற்கொண்டு ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆமாம், இந்த காரியங்களுக்காக சிஸ்டர் ஜெபம் பண்ண போகிறாங்க. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை மேற்கொண்டு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பல விதங்களிலே போராடி கொண்டிருக்கிறத பாக்குறீங்களா ஆண்டவரே? உங்களோட வார்த்தை சொல்லுகிறதப்பா, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளுகிறது இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே எந்தெந்த விதங்களிலே சத்துரு பாதாளத்தின் வாசல்களை போல ஆண்டவரே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்ற எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாங்கள் இணைகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் ஆவியிலே நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்பா. பூமியிலே இருவர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்திற்கு பிதாவினால் ஆகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. எல்லா விதமான சாத்தானுடைய சதி திட்டங்கள், ஆராதனைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் ஆண்டவரே, தேவனுடைய திருவிருந்தில பங்கெடுக்க முடியாதபடி இருக்கிறதான தடைகள் ஆண்டவரே, பொல்லாத மனிதர்களுடைய தந்திரமான யோசனைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, தேவ ஜனங்கள், தேவ சபையாயினங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறீரப்பா. எல்லா விதமான சபைக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் செயலிழந்து போவதாக கர்த்தாவே நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மறைவான திட்டங்களுக்கும், பிசாசுடைய தந்திரங்களுக்கும், மனிதர்களுடைய சூழ்ச்சிகளுக்கும், அகிதோப்பனுடைய ஆலோசனைகளுக்கும் நீர் விலக்கி ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே பலப்படுத்துங்க, தேவ ஊழியர்களை பலப்படுத்துங்க, தேவ பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சீக்கிரத்தில் நல்ல செய்தியை நாங்கள் கேட்க, நல்ல காரியங்களை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீர் என்கிறதையும், எங்கள் ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் நீர் கேட்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நீர் கொடுக்க போகிற பதிலுக்காக நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லா தேவ பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். தரித்திரங்கள் தலைவிரித்து ஆடக்கூடாது. கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? நீதிமானுக்காக வெளிச்சமும், செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆமேன். நாம் இனி விதைக்க தேவையில்லை, அறுவடை செய்ய போகிறோம். ஆமேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். நல்ல ஜெபம் பண்ண, நல்ல ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த பாடலை கேட்கும்போது நாம் சொன்னது போல காணிக்கை இருந்தால் செலுத்துவோம், இல்லாட்டி இல்லை. இது ஒரு ஆராதனை நேரம். பொழுது விடியும் போது நான் உம்மை தேடணும், பொழுது சாயும் போது நான் உம்மோடு இருக்கணும். இந்த பாடல் ரெக்கார்டிங் ஆகிடுச்சு, மிக்சிங் பண்ண முடியல, அதுக்குள்ளே லாக்டவுன் ஆகிடுச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடியே இதை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பொழுது விடியும் போது நான் உம்மை தேடணும், பொழுது சாயும் போது நான் உம்மோடு இருக்கணும். பொழுது விடியும் போது நான் உம்மை தேடணும், பொழுது சாயும் போது நான் உம்மோடு இருக்கணும். கண்கள் காணும் காட்சிகளில் மயங்கிடாமலே, மனசு தேடும் ஆசைகளில் விழுந்துடாமலே உங்க கரத்தை பிடித்து கொண்டு நடக்க வேணுமப்பா. உங்களை போல ஒவ்வொரு நாளும் நான் வாழணும்னு சொல்லி பாடுவேமா? கண்கள் காணும் காட்சிகளில் மயங்கிடாமலே, மனசு தேடும் ஆசைகளில் விழுந்திடாமலே, கண்கள் காணும் காட்சிகளில் மயங்கிடாமலே, மனசு தேடும் ஆசைகளில் விழுந்திடாமலே உங்க கரத்தை பிடித்து கொண்டு நடக்க வேண்டுமே. உங்களைப் போல் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டுமே. உங்க கரத்தை பிடித்து கொண்டு நடக்க வேண்டுமே. உங்களைப் போல் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டுமே. பொழுது விடியும் போது நான் உம்மை தேடணும், பொழுது சாயும் போது நான் உம்மோடு இருக்கணும். பொழுது விடியும் போது நான் உம்மை தேடணும், பொழுது சாயும் போது நான் உம்மோடு இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் விரும்புகிறதை செய்ய முடியவில்லை, நான் விரும்பாதையே செய்கிறேன். எனக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கு,
என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அதுதானே. இன்னைக்கு இதுக்கு விடை கேட்டு நாம் பாடுவோம். விரும்புறத முழு மனசா செய்ய முடியல, விரும்பாததை செய்யாம இருக்க முடியல. விரும்புறத முழு மனசா செய்ய முடியல, விரும்பாததை செய்யாம இருக்க முடியல. பலன் தந்து என்ன நீங்க நடத்த வேண்டுமே, பலவீனத்தில் பலன் அடைந்து எழும்ப வேண்டுமே. பலன் தந்து என்ன நீங்க நடத்த வேண்டுமே, பலவீனத்தில் பலன் அடைந்து எழும்ப வேண்டுமே. பொழுது விடியும் போது நான் உம்மை தேடணும், பொழுது சாயும் போது நான் உம்மோடு இருக்கணும். பொழுது விடியும் போது நான் உம்மை தேடணும், பொழுது சாயும் போது நான் உம்மோடு இருக்கணும். ஆண்டவரே, எனக்காக நீர் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை பிடித்துக்கொண்டு நான் ஓட வேண்டும். உமக்காக நான் வாழ வேண்டுமே. உடைய நேச தழல் எனக்குள்ளே பற்றி எரியட்டும். இயேசுவுக்காக நான் இறுதி வரை வாழ்ந்து முடிக்கணும் என்று சொல்லி பாடுவோமா? தரிசனத்தை பிடித்து கொண்டு ஓட செய்யுங்க, கர்த்தாவே உமக்காக வாழ செய்ய சொல்லுவோமா? தரிசனத்தை பிடித்து கொண்டு ஓட செய்யுங்க, கர்த்தாவே உமக்காக வாழ செய்யுங்க. நேசத்தழல் எனக்குள்ளே பற்றி எரியணும், இயேசுவுக்காய் இறுதி வரை வாழ்ந்து முடிக்கணும். நேசத்தழல் எனக்குள்ளே பற்றி எரியணும், இயேசுவுக்காய் இறுதி வரை வாழ்ந்து முடிக்கணும். ஓஹோ, பொழுது விடியும் போது நான் உம்மை தேடணும், பொழுது சாயும் போது நான் உம்மோடு இருக்கணும். பொழுது விடியும் போது நான் உம்மை தேடணும், பொழுது சாயும் போதும் நான் உம்மோடு இருக்கணும். ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போவோமா? நல்ல பிதாவே, இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, பரிவு, பாசம், இரக்கம், தயவு எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எதிர்பார்க்கிறதை மட்டும் நாங்கள் தவறாமல் செய்து உம்மை உத்தமமாய் பின்பற்றி எல்லா ஆபத்துகளுக்கும் விலகி தைரியமாய் வாழ உதவி செய்யும். உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிறத காணிக்கைகள் தசோமாங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஏற்ற பலனை இம்மையிலும் அருமையிலும் தாரும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லுவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சுவராஜ்யமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஒரு ஊழியக்காரனுடைய எதிர்பார்ப்பு விசுவாசிகள் மேல் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் வேதத்திலிருந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒரு ஊழியக்காரன் சபை நடத்துகிற காரியங்கள் நீங்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்பதற்காக, நீங்கள் கர்த்தரை அறிய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள ஐக்கியத்தில் ஊழியர் என்ன செய்ய வேண்டும், என்ன எதிர்பார்க்க வேண்டும், இதை குறித்து தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2வது நிருபத்திலிருந்து உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஆளை நினைக்கும் போது, ஆண்டவரே இந்த ஆத்மாவுக்காக நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பவுல் இங்கே சொல்கிறார். உதாரணத்துக்கு, நம்ம யாரை பற்றியாவது நினைக்கும் போது, ஒன்று அவங்கள நினைக்கும் போது நமக்கு கோபம் வரும், இல்லாட்டா எரிச்சல் வரும், இல்லாட்டா சந்தோஷம் வரும், இல்லாட்டா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நீங்கள் கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லக்கூடியதான சூழ்நிலை வரும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பலரை யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காம உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஆளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்களை நினைச்சாலே உங்களுக்கு கோபம் வரும். சில நேரத்தில் உங்களை ஏமாத்தின ஆட்களை நினச்சா வைத்தறிச்சலாக இருக்கும், இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு. சில ஆட்கள் அவங்கள பற்றியே யோசிக்காதீங்க, வேணாங்க விட்டுருங்க அப்படிங்க. இப்படி பலரை யோசிக்கும் போது பல எண்ணங்கள் வருகிறது.
ஆனால் இந்த தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களை பவுல் நினைக்கும் போது அவருக்குள்ள என்ன தோணும் தெரியுமா? உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். நீங்கள் யாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த புருஷனுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவிக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் கொடுத்த உறவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் முதல்ல மற்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ பழகணும். நான் மற்றவர்களை குறித்து ஆண்டவரே இவங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன பிறர் நினைக்கும் போது ஆண்டவரே இவங்களுக்காக ஸ்தோத்திரம்னு நினைக்கணும். உங்கள் புருஷன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லணும். உங்கள் மனைவி உங்களை பார்த்து ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நல்ல புருஷனை கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லணும். பிள்ளைங்க கவனிங்க, உங்கள் பெற்றோர் உங்களை நினைக்கும் போது ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறோம்ப்பா, நல்ல பிள்ளைகளை கொடுத்தீங்களேன்னு சொல்லணும். பெற்றோர் கவனிங்க, உங்கள் பிள்ளைங்க ஐயோ இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தனேன்னு வேதனைப்படக்கூடாது, எனக்கு கொடுத்த நல்ல பெற்றோருக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஊழியக்காரர்கள் உங்கள் விசுவாசிகள் உங்களை நினைக்கும் போது, அல்லது நான் என்னை குறித்து நினைக்கிறேன், என் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற விசுவாசிகளை நினைக்கும் போது ஆண்டவரே நல்ல பாஸ்ட்டுக்காக சொல்லணும் ஸ்தோத்திரம்னு சொல்லணும். மேலே ஐயோ இந்த ஆள் எப்படா போவார், இவரை விட்டுட்டு வேறு யாரோ வரமாட்டாங்களான்னு நினைக்கக்கூடாது. அதே போல் ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளை நினைக்கும் போது ஆண்டவரை இவ்வளவு நல்ல விசுவாசிகளை கொடுத்துருக்கீங்களே அதுக்காக நன்றின்னு சொல்லணும். எதன் அடிப்படையில்? அந்த விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய தன்மை, ஆண்டவரோடு அவர்களுக்கு இருக்கிற உறவு, ஆண்டவரை நேசிக்கிற நேசம், ஆண்டவருக்காக அவங்க பக்தி வைராக்கியமாக வாழ்கிற வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தையில் அவங்களுக்கு இருக்கிற தாகம், வாஞ்ச, பரிசுத்த ஆவியில் நிரம்பி அவர்கள் பாவத்தை வெறுத்து வாழ்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவருக்காக சுவிசேஷ ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளம் சந்தோஷப்படும். உண்மையான ஊழியக்காரனுடைய உள்ளம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது தான் சந்தோஷப்படும். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 3 யோவான் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. யோவான் தன்னுடைய பிள்ளைகள் என்று அவர் இங்கே குறிப்பிடுவது விசுவாசிகளைத்தான், சபை விசுவாசிகளைத்தான் சொல்லுகிறார். ஸோ இந்த சர்ச் விசுவாசிகள் சத்தியத்தில் வளர்றாங்கன்னு கேட்கும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லவே இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன் உங்களை நினைக்கும் போது நீங்கள் சத்தியத்தில் வளருகிறதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் சத்தியத்தில் வளர்கிறீர்களா? இந்த பவுல் தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களுக்காக எதுக்காக ஸ்தோத்திரம் சொல்றாரு தெரியுமா? உங்களுடைய விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும், நீங்கள் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படின்னு சொல்றார். 4ஆம் வசனம், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். இங்கே முதல் நிருபத்திலிருந்து ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தில் அவர் சொல்றார் 2ஆம் வசனத்தில், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம்னு பல நல்ல காரியங்களை பற்றி அவங்களுக்கு பாராட்டி சொல்றார். இதெல்லாம் நினைக்கும் போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோன்ட்டு 4ஆம் வசனத்தில் சொல்றார், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். முதல் நிருபத்தை எழுதும்போது இந்த விசுவாசிகளுடைய நிலைமை நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஆண்டவர் மேலே அன்பாக இருக்காங்க, விசுவாசிகள் மேலே அன்பாக இருக்காங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்காங்க, அவங்க செய்கிற எல்லா கிரியைகளும் விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்குங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டார். இந்த 2வது நிருபங்களை சில காலங்களுக்கு அப்புறம் எழுதுகிறாரு. அப்போ சில காரியங்களை பற்றி கேள்விப்பட்டு மறுபடியும் அவர்களை பாராட்டி இடையில வந்த சில துருபதேசங்களுக்கு நல்ல பதிலை கொடுத்தும் அவர் எழுதும்போது இப்போ சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும், முன்னாடி உங்கள் விசுவாசத்தை பற்றி கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ கேள்விப்படும் போது நீங்கள் இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலையும் விசுவாசத்தை பெருக வச்சுக்கிட்டே இருக்கீங்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை வரும்பொழுது விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, ஒரு போராட்டம் வரும்பொழுது விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, ஒரு தேவை வரும்பொழுது விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இந்த பவுல் இந்த ஜனங்களை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு ஒரு காரணம், இவ்வளோ உபத்திரவம், இவ்வளோ போராட்டம் வருது, ஆனால் உங்கள் விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறார். இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் எந்த பாதையில் போனாலும்
உங்களுடைய விசுவாசம் அசையாததாக உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினால், அன்பு குறையலை. அக்கிரமத்தின் மிகுதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகணும் பைபிள் சொல்கிற நாட்களில் இந்த அன்பு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பொதுவாக பாருங்கள், 2 பேர் நல்லா பழகுவாங்க, ரொம்ப டீப்பாக பழகுவாங்க. கொஞ்ச நாள் ஐயோ இவங்களை போல் அன்புள்ளவங்க இல்லைங்கிற மாதிரி 2 குடும்பங்கள் 2 நபர்கள் நல்லா பழகுவாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு விலகிடுவாங்க. முன்பு எவ்வளவு நேசித்தார்களோ அதை விட பகையாளி போல மாறிடுவாங்க. ஆனால் இந்த பட்டணத்து ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் தங்களுக்குள்ளே அன்பையும் அதிகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நம்முடைய சபை விசுவாசிகள் ஒருத்தருக்கொருத்தர் அன்போடு கூட இருக்க வேண்டுமே தவிர அவங்கள எனக்கு பிடிக்கலை, இவங்களை எனக்கு பிடிக்கலை, அவங்க கூட பேச மாட்டேன், இவங்களோட பேச மாட்டேன்னு சொல்லவே கூடாது. உங்களுடைய அன்பு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும், அப்போ அவங்க வாழ்க்கையில் துன்பம் வந்திருக்கு, துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும். ஸோ அவங்க வாழ்க்கையில் துன்பமும் வந்திருக்கு, உபத்திரமும் வந்திருக்கு. எதுக்காக உபத்திரவம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. யூதர்களாக இருக்கக்கூடிய, அதாவது யூத விசுவாசிகள் அல்ல, யூத மதத்தில் வைராக்கியமாக இருக்கக்கூடியவர்களால், யூத மதத்தை சார்ந்தவர்களுக்கு, யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உபத்திரம் வந்தது. புறஜாதி மக்களாக வந்தவர்கள், அவர்களுக்கும் சில துன்பங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. எனவே துன்பமும் வந்தது, உபத்திரமும் வந்தது. இதில் அவங்க என்னத்தை காண்பிக்கிறாங்க பாருங்க, பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தமும். ஸோ எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது, எல்லாம் நமக்கு நிறைவாக இருக்கும்பொழுது, எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம விசுவாசம் பேசுறது இல்லை. உபத்திரவத்தின் மத்தியில் அவர்கள் 2 காரியத்தை காட்டுறாங்க. ஒன்று பொறுமை, 2வது விசுவாசம். அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வியும் கேட்டுறக்கூடாது. என்ன போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், ஆண்டவரே இந்த போராட்டத்தில் நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டீங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் எதை அனுமதித்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் அனுமதிப்பீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே, இதில் நான் பொறுமையாக இருக்கிறேன், நீங்கள் இதில் கிரியை செய்கிறீங்க, இது ஏதோ ஒரு நன்மைக்கு ஏதுவாக இதை நடத்திக்கிட்டே போகிறீங்க, இதை நான் உணர்றேன் ஆண்டவரே, அதனால் என் விசுவாசத்தை இன்னும் அதிகப்படியாக உங்கள் மேலே வைப்பேன். இதுதான் தெசலோனிக்கே பட்டணத்து மக்களுடைய வாழ்க்கை. இதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நாங்கள் உங்களை நினைக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இப்படிப்பட்ட விசுவாசி இருந்தால் எந்த பாஸ்ட்டுக்கு தான் ஸ்தோத்திரம் வராது? எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லையே, எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் கீழ்ப்படியாத ஆட்களாக இருக்காங்களே, முறுமுறுக்கிற ஆட்களாக இருக்காங்களே. இப்படி விசுவாசிகளை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பண்ண மனசு வருமா? இவங்க எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு லேட்டாக வந்துக்கிட்டே இருக்காங்களே, இவங்க ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்களே, இவங்க ஒருத்தரோட பேச மாட்டேங்கிறாங்களே, இவங்க எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. இப்படி விசுவாசிகளை பார்க்கும்போது பாஸ்ட் அந்த விசுவாசிக்கு ஆண்டவரை தோத்திரம் பண்ண முடியுமா? ஐயோ ஆண்டவரே, ஏன் தான் இந்த விசுவாசியெல்லாம் இங்கே வச்சுருக்கீங்களோப்பா அப்படின்னு ஒரு வெறுப்பு வரும், இல்லாட்டி வேதனை வரும். தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் இந்த தெசலோனிக்கே பட்டணத்து மக்களை போல உங்கள் ஊழியக்காரர் உங்களை நினைக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை போல தான் நானும் நடந்துக்குவேன். நீங்கள் என் கையில் கர்த்தர் கொடுத்த விசுவாசிகளாகிய நீங்கள், டினாமிஸ் ஏஜி சபையினுடைய விசுவாசிகள் என்ன நினைக்கும் போது, ஆண்டவரே இப்படி ஒரு ஊழியக்காரனை கொடுத்ததுக்காக தோத்துறோன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஏதுவாக தான் நான் நடந்துக்கிறவனே தவிர என்னை குறித்த ஒரு சலிப்பு உங்களுக்குள்ளே வரக்கூடாது. என்னை குறித்த சில நேரத்தில் உங்களுக்கு கோவம் வரும். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசின்னு சொல்கிறாரு, ஆத்மாதாயம் பண்ணுன்னு சொல்கிறாரு, அதில் நீங்கள் என் மேலே கோவப்பட்டால் பரவாயில்ல, இது ஆண்டவருக்கு பிரியமான கோபம். ஸோ அப்படி வேணால் கோவப்பட்டுங்க. மற்றபடி உங்களுக்கு முன்மாதிரியற்ற காரியத்தில் நான் வாழ்ந்து உங்கள் வெறுப்பை நான் சம்பாதிக்கக்கூடாது. ஸோ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே. ஸோ இந்த ஜனங்கள் சத்தியத்தை நேசித்தார்கள், சத்தியத்தை விசுவாசித்தார்கள், ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஒரு பக்கம் ஒருத்தர் மேல் இருக்கிற அன்பு அதிகமாகிக்கிட்டே போகுது, இன்னொரு பக்கம் இவங்க உபத்திரவத்தில் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தது விசுவாசம் பெருகி கொண்டே இருந்தது. இதன் மத்தியில் இன்னொரு காரியம் நடக்குது. அவங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தாங்க. ஆவியினாலே அப்படின்னா பரிசுத்த ஆவியானவராலே ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தாங்க. இப்போ சொல்லுங்கள்,
இப்படி ஒரு விசுவாசி ஒரு சபைக்கு கிடைச்சா அந்த பாஸ்டர் தோத்திரம் பண்ணுவாரா, தோத்திரம் பண்ண மாட்டாரா? நீங்களும் நானும் அப்படி இருக்கணும். ஸோ நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்க்கும்போது, நான் இவ்வளவு விலையேறப்பெற்ற இரத்தத்தை இவங்களுக்காக சிந்தி இவங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன், இவங்களுக்காக நான் பட்ட பாடு வீண் போல, என் பிள்ளைங்க விசுவாசத்தில் இருக்காங்க, உபத்திரவத்தில் பொறுமையை காட்டுறாங்க, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறத நினைக்கும் போது, பரலோகத்தில் இப்போ பிதாவினுடைய வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்மளை நினைக்கும் போது ஆண்டவர் கூட தோத்திரம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். முதலாவது ஊழியன் நம்மை நினைக்கும் பொழுது அல்லது பிறர் நம்மை நினைக்கும் பொழுது நமக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக 2 தெசலோனிக்கேயர் 1:12 நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, இப்படிப்பட்ட விசுவாசிக்காக என்ன ஜெபம் பண்ணுறாரு தெரியுமா? ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜெபம். ஆண்டவரே, அவர்கள் அந்த அழைப்புக்கு கடைசி வரைக்கும் பாத்திரவான்களாக இருக்கணும். ரெண்டாவது, உங்கள் சித்தம் எல்லா சித்தமும் கொஞ்சம் கூட குறையாமல் இவங்க வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி சில விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும்போது, ஆண்டவரே இன்னும் இவங்க பாவத்தை விடாமல் இருக்காங்கப்பா, இன்னும் இவங்க இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே, இன்னும் இதில் மாறலையே அதில் மாறலையேன்னு சொல்லி இந்த ஆரம்ப கட்டத்திலே அஸ்திபாரம் போகிறதுலே பள்ளம் தோண்டி அஸ்திபாரம் போகிறதுலே இல்லாமல் மேலானவைகளை தேடி, மேன்மையான அனுபவங்களை தேடி, உன்னத அனுபவங்களை தேடி, இன்னும் மேலே மேலே ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து வருகிற காரியங்களுக்காக ஊழியக்காரன் நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆழமான ஜெபம் பண்ணுறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, இவ்வளவு நல்ல விசுவாசிகள் கடைசி வரைக்கும் உங்களுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய முழு சித்தமும் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறணும். சிலர் படிக்கிறதுல ஆண்டவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுப்பாங்க, கல்யாணத்தில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. சிலர் கல்யாணத்தில் கூட ஆண்டவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்துருவாங்க, வேலைக்கு போகிற காரியத்தில் தங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்ற தான் பார்ப்பாங்க. ஒரு காரியத்தில் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, இன்னொரு காரியத்தில் சுய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனால் பவுல் இவங்களுக்கு என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? தம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் இவர்களில் நீர் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன் மனதார ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிப்பார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ உம்முடைய சித்தம் முழுவதும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தில் நடக்கணும். நாங்கள் உங்களுக்காக தேவ சித்தம் உங்களில் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். அப்போ உங்களுடைய தீர்மானமும் எங்களுடைய ஜெபமும் ஒன்றாக இணையும் போது நீங்கள் முழுவதுமாக தேவ சித்தத்தில் நடந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த கடைசி நாளில் இதுதான் கஷ்டம். ஆண்டவர் தான் சவுல் ராஜாவை ராஜ பதவியில் உட்கார வச்சார். சாதாரணமான ஒரு ஆளை அவர் அவனுக்கு கொண்டு சில காரியங்களை செய்யணும்னு நினச்சார். ஆனால் அவன் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறத விட சுய சித்தத்தை செய்கிறது தான் அதிகமாக கவனத்தை செலுத்தினான். ஆனால் தாவீது தன்னுடைய சித்தத்தை அல்ல, தேவ சித்தத்தின்படி செய்தான். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி செய்யக்கூடிய ஒருவனை கண்டுபிடித்தேன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அவர் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி போவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று. ஸோ எனவே இரண்டாவதாக, ஒரு ஊழியக்காரன் நம்மை நினைக்கும் போது நமக்காக ஒரு அர்த்தமுள்ள ஜெபம் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் வியாதி நீங்கணும், பிரச்சனை தீரணும், இப்படி இந்த உலக காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுட்டு உன்னத அனுபவங்களுக்காக நமக்காக ஊழியக்காரர் ஜெபிக்கணும். அதைத்தான் அங்கே சொல்கிறார். மூன்றாவதாக 2 தெசலோனிக்கேயர் 3:6 10 வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. இப்போ என்ன கட்டளையிடுறாருன்னா,
மூன்றாவதாக, முதலாவது அவர்களை நினைத்த போது ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இரண்டாவது ஒரு அர்த்தமுள்ள ஜெபம், அவர்கள் தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று. மூன்றாவதாக விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகி வாழ வேண்டும். இதான் ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் மேல் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவரே இதெல்லாம் விட்டு அவங்க வாழணுமே. சில வாலிப பிள்ளைகளை பார்க்குறேன், இன்னும் பழைய ஃப்ரெண்ட்ஸை விட மனசு இல்லை. அவங்களோட போய் ஒட்டி உறவாடிக்கிட்டு ஜெபம் பண்ண முடியலை, வேதத்தை வாசிக்க முடியலை. ஏன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, எதை விட்டு விலக வேண்டுமோ அதை விட்டு விலகி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும், இங்கே அவிசுவாசிகளை கூட சொல்லலை, சபைக்குள்ளே இருந்து சகோதரன் இங்கே சொல்லப்படுறது விசுவாசி. சர்ச்சுக்கு தான் வருவாங்க, ஆனால் ஒழுங்கு இல்லாமல் நடப்பாங்க. அவங்களோட நீங்கள் ஐக்கியப்படக்கூடாது, நேசிக்கணும். ஹலோ பிரதர், ஹவாரி, எப்படி இருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் ஒழுங்கு இல்லாமல் நடக்காங்கன்னா அவங்களோட நம்மளால் ஐக்கியப்பட முடியாது. ஆவி ஒத்து போகவே போகாது. சிரிக்கலாம், ஹலோ சொல்லலாம், ஹவாரியை சொல்லலாம், ஆனால் அவங்க பாவத்தில் இருக்காங்கன்னா நம்ம ஆவியும் அவங்க ஆவியும் ஒன்று சேராது, கிளாஷ் ஆகும். ஸோ இந்த இடத்துல அவர் சொல்றார், எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டளையிடுகிறோம். அப்போ ஊழியக்காரன் உங்களுக்கு கட்டளையிடும்போது அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஏன்னா தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் வாழணுங்கிறதுக்காகத்தான் ஊழியக்காரன் பிரயாசப்படுறார். தேவனுடைய வழிகளில் நீங்கள் நடக்கணுங்கிறதுக்காக தான் ஊழியக்காரர் பிரயாசப்படுறார். அப்போ நீங்கள் பூரண பரிசுத்தத்தில் வந்து தேவனுடைய பூரண சித்தத்தின்படி செய்யணும்னா அதுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை விட்டு விலக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். துதிக்கிற ஊழியக்காரர் தான், நல்ல காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரர் தான் நீங்கள் இன்னும் வளரணுங்கிறதுக்காக சில நேரத்தில் உங்களுக்கு கட்டளையிடுவாங்க. அந்த கட்டளைகளின்படி நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரனுக்கு, உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணக்கிற ஊழியக்காரனுக்கு உங்களுக்கு கட்டளையிடவும் உரிமை உண்டு என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஏன் இந்த கட்டளையிடுகிறார்? விசுவாசிகள் இன்னும் அவர்கள் ஆண்டவருக்குள் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடி இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். ஸோ இன்ன விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறோம். எனவே நாங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம் நீங்களும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்று. அதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். உங்கள் ஊழியக்காரன் உங்களுக்கு கட்டளையிட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கட்டளையிட ஊழியக்காரனுக்கு உரிமை உண்டு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, தீமோத்தேயு அடுத்த கட்ட ஊழியக்காரன், சகல அதிகாரத்தோடு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு அப்படிங்கிறார். தீத்துவுக்கு எழுதும்போது சொல்கிறார், நீ சகல அதிகாரத்தோடு கடிந்து கொண்டு நீ அவங்களை எச்சரித்து புத்தி சொல்லு அப்படிங்கிறார். ஸோ ஊழியக்காரன் தொடர்ந்து நீங்கள் வளருவதற்கும் தேவ சித்தத்தில் நிலைத்திருப்பதற்கும் உங்கள்கிட்ட காணப்படுகிற சில குறைகளை பார்த்து அதை கட்டளையாய் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். 4ஆவதாக ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனம். ஏற்கனவே ஒரு காரியத்தை குறித்து அதில் வாசித்தோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த விசுவாசிகள். உங்களை நினைக்கும் போது நாங்கள் ரொம்ப மேன்மைப்படுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். ஐயா, எங்கள் சபை விசுவாசி மாதிரி இருக்க முடியாதுப்பா, அவ்வளவு ஜெபிக்கக்கூடிய ஆட்கள், அவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக வாழக்கூடியவங்க, அவ்வளோ பரிசுத்தமானவங்க, தேவனை பின்பற்றக்கூடியவங்க, எவ்வளவு சகோதர ஸ்நேகத்தில் நிலைச்சிருக்காங்க தெரியுமா? எல்லாரையும் நேசிக்கக்கூடியவங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடியவங்க. இப்படியெல்லாம் உங்களை குறித்து உங்களுடைய ஊழியக்காரர் சொல்ல வேண்டும். நம்முடைய சபை விசுவாசிகளே, உங்களை குறித்து உங்கள் சபை ஊழியர்னாகிய நான் சொல்ல வேண்டும். என்ன, இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில், நான் பழைய வாழ்க்கையில் பாவத்தில் வாழ்ந்தபோது சில காரியங்கள் நிமித்தமாக போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது. என் சாட்சியை கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில், சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டடியில் வச்சுருந்தாங்க. 1985ஆம் ஆண்டு ஜூன் மாதம், 35 வருஷம் ஆச்சு. இதே ஜூன் மாதம். அப்போ அந்த இடத்துல நான் தனியாக கிடந்தேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அந்த நேரத்தில்
என்னுடைய சொந்தக்காரர் ஒருவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தவர் என்னை பார்ப்பதற்கு வந்திருந்தார். நான் சீரியஸாக இருக்கேன்னு தந்தி கொடுத்துட்டாங்க. ஏன்னா பணப்பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், பணத்தை கொடுத்துட்டா நீ வெளியே போகலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ என் குடும்பத்துக்கு சீரியஸ்ன்னு தந்தி அடிச்சிட்டாங்க. அப்போ என்னுடைய சொந்தக்காரர் அவர் வந்திருந்தார். அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் கோர்ட்டு விஷயமா வந்தவர், என்னை பார்க்க வந்தவர். நான் கஸ்டடியில் பணப்பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இப்படி இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை நான் இங்கேருந்து கூப்பிட்டு போனேன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கே கேவலண்டா, உன்னை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆண்டவர் இனிமேல் கிருபையாக இருந்தார். அடுத்து என்னுடைய அண்ணன், என்னை ரட்சிப்புள்ள வழி நடத்தின அண்ணன், அவர் வந்தார். என்னை அங்கேருந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். காலங்கள் ஓடியது. நான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினேன். கர்த்தருடைய பிள்ளையாய் மாறின பின்பு கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைத்தார், பல இடங்களிலே பயன்படுத்தினார். ஒரு திருமண வீட்டிலே நான் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த பிரசங்கம் முடிந்தவுடனே அதே சொந்தக்காரர் என் கைகளை பிடித்து கொண்டு சொல்கிறார், உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னார். ஒரு காலத்தில் என்னை நினைக்கும் போது கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு போன அதே சொந்தக்காரர், அவர் மேல தப்பு இல்லை, அவர் அந்த டியூட்டியில கண்ணியத்தை காண்பிச்சார். அவரை நான் குறையும் சொல்லலை, என் நிலைமை அப்படி இருந்துச்சு, கேவலமா நினைக்கக்கூடிய நிலைமையில இருந்தேன். ஆனா அதே நபருக்கு முன்பாக உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவர் என்ன மாற்றினார். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் உங்களை கேவலமாக நினைக்கலாம், குறையாக நினைக்கலாம், ஏன் தான் இவன் பிறந்தானோ நினைக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை மாற மாற உங்களை நினச்சி பெருமைப்படணும். உங்கள் பெற்றோர் பெருமைப்படணும், உங்களுடைய சகோதரர்கள் பெருமைப்படணும், உங்கள் பிள்ளைங்க பெருமைப்படணும், உங்கள் பாஸ்டர் உங்களை நினச்சி பெருமைப்படணும். ஊழியக்காரர்களே, நீங்கள் கிடைச்சது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். உங்கள் விசுவாசிகள் உங்களை பார்த்து பெருமைப்படணும். உங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். ஸோ அந்த மேன்மை பாராட்டுறதுனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? உங்களை நினச்சா எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிறார். இன்னொரு காரியத்தை கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருவீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறோம். முதலாவது உங்களை நினைக்கும் போது உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அவ்வளோ நல்ல விசுவாசிகள். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுறோன்னா, நீங்கள் வளர்ந்துக்கிட்டே வர்றீங்க, அதனால ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவர் கடைசி வரைக்கும் உங்கள் சித்தம் எல்லாத்தையும் செய்யணும், இப்படிப்பட்டவங்க கைவிடப்பட்டு போகக்கூடாது, இப்படிப்பட்டவங்க பின்வாங்கி போகக்கூடாது, இன்னும் உங்களுக்குள்ளே வளரணும்னு உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அதே சமயத்தில் இந்த உங்களுடைய வளர்ச்சிக்கும் தேவ சித்தத்தை செய்வதற்கும் தடையாக இருக்கக்கூடிய ஒழுங்கற்று நடக்கிற சகோதரனை விட்டு வெளியே வரணும்னு கட்டளை எடுக்கிறோம். உங்களுக்கு புத்தி சொல்லுவதில் கட்டளை எடுக்கிறோம். 4ஆவதாக உங்களை நினைக்கும் போது நாங்கள் பெருமைப்படுறோம். 5ஆவதாக இனியும் காலங்கள் இருக்கு, ஆனால் வர வர இதை விட நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கோம். இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் போய் கிராமத்தில் ஊழியம் செய்ய போகிறோம், எல்லா விசுவாசிகளும் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட்டுக்கு சிலரை குறித்து நம்பிக்கை இருக்கும், ஆனால் சிலரை குறித்து நம்பிக்கையே வராது. ஏன்னா காலகாலமாக இவங்க தலையை ஆட்டுவாங்க போவாங்கன்ட்டு சில விசுவாசிகளை சில காரியங்களில் நம்பவே முடியாது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கோம். எதில் நம்பிக்கையாக இருக்கிறோம்? நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும். இடையில நீங்கள் விட்டுற மாட்டீங்க. சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்களா? உங்கள் பாஸ்ட்டுக்கு நம்பிக்கை வரணும். இந்த விசுவாசி இடையில ஊழியத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க, இவங்க இடையில காலை வர மாட்டாங்க, இவங்க இடையில நிப்பாட்டிட மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் செய்து வருகிற உதவிகள், கொடுக்குற தசமம் காணிக்க, இதெல்லாம் நீங்கள் செய்து வர்றீங்களே, தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. இந்த லாக்டவுன் நாட்களில் கூட நீங்கள் தொடர்ந்து செய்யத்தான் அந்த சபையினுடைய காரியங்களை நம்ம மேற்கொண்டு வளர்க்க முடியும். கர்த்தருக்குரிய காரியங்களில், கர்த்தருக்குள்ள பரிசுத்தத்தில், கீழ்ப்படிதலில், சாட்சியாக வாழ்கிறதுல, கர்த்தருக்கு கொடுக்கறதுல இதுவரை செய்ததை தொடர்ந்து செய்வீர்கள் என்று நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த தேமாவை குறித்து பவுல் சொல்கிறாரு. ஒரு இடத்துல தேமாவை குறித்து சொல்லும்போது, அவன் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஊழியத்தில் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன் சொல்கிறார். ஆனால் அடுத்து பார்க்கும்போது தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான் என்று சொல்கிறார். அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேனே. 2 தீமோத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் அப்படிங்கிறார். ஆனால் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் 24ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது,
என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். பவுலுடைய உடன் ஊழியனாய் இருந்த தேமா அவ்வளவு வைராக்கியமா இருந்தவர். ஆனால் இப்போ பண ஆசை வந்து போயிட்டார். அநேக விசுவாசிகள் எப்படி ஆரம்பத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்பாங்க, நல்லா ஓடி ஓடி ஊழியம் செய்வாங்க, வந்த ஜோரில் ஆண்டவருக்காக அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற ஆசையில் அப்படியே நல்லா உற்சாகமாக சர்ச்சை பெருக்கிறது என்ன, அந்த ஊழியம் இந்த ஊழியம் எல்லா ஊழியத்தையும் வாலண்டியராக செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் வளர 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 இதை விட்டுருவாங்க. உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் செய்ததை தொடர்ந்து செய்வதான். நம்மளாம் சீனியர் ஆகிட்டோம், இப்போ ஜூனியராக நிறையா புது விசுவாசிகள் வந்திருக்காங்க, அவங்க செய்யட்டும், நம்மெல்லாம் பழைய விசுவாசிகள் சொகுசாக இருப்போம். அப்படி ஒரு நாள் நீங்கள் நினைச்சிடவே கூடாது. செய்து வருகிற காரியங்களை கர்த்தருடைய வருகை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள்லாம் ஒரு காலத்தில் செஞ்சோம், இப்போ நீங்களாம் செய்ய பண்ணிட்டு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா இந்த வருஷத்தோடு என்னை ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பணும், அந்த வயசாகுது எனக்கு. ஆனால் நான் எத்தனை வயசானாலும் எனக்கு பலன் இருக்க வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன். ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய காரியங்களில் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் தொடர்ந்து செய்யணும். திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:4. மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும், அதாவது புத்தி சொல்கிறதில்ல, கட்டளையிடுகிறத இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறோம். விசுவாசியை குறித்த ஒரு நம்பிக்கை ஊழியக்காரனுக்கு வரணும். இவங்க சொன்னால் செய்வாங்க, இவங்க போகிறேன்னு சொன்னால் போவாங்க, இவங்க வருவேன்னு சொன்னால் வருவாங்க, இதை செய்வேன்னு சொன்னால் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படியோ ஆண்டவரே இந்த விசுவாசிகள் கடைசி வரைக்கும் ஊழியத்தில் ஒத்துழைக்கணும் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும் ஆண்டவரேன்னு ஊழியக்காரன் பயப்படக்கூடாது. இவர்கள் கடைசி வரை நிலை நிற்பார்கள், கடைசி வரைக்கு உதவி செய்வார்கள் என்று ஊழியக்காரன் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கணும். என்ன தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களோடு ஆண்டவர் பேசுகிற செய்தி என்று நான் விசுவாசிக்கிறேன். ஊழியன் உங்களை நினைக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும். ஊழியன் அடுத்த கட்டத்துக்கு உன்னதமான காரியங்களுக்காக உங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து வளருவதற்கும் பரிசுத்தம் அடைவதற்கும் ஊழியக்காரன் உங்களுக்கு கட்டளையிடுகிற காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும், விட்டு விலக வேண்டும். ஊழியக்காரன் உங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கடைசியாக ஊழியக்காரன் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா இவங்க இடையில விட்டுற மாட்டாங்க, கடைசி வரைக்கும் நமக்கு உதவி செய்வாங்க, கடைசி வரைக்கும் ஊழியத்தில் உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அதை போலவே ஊழியர்களாகிய நாங்களும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக வாழ வேண்டும், வாழ்வோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நல்ல பிதாவே, இதை பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதமான சத்தியத்தை பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இந்த 5 காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். இதை போல எங்கள் சபை விசுவாசிகளும் உமக்குள்ளே வளரவும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கவும், நம்பிக்கையாக இருக்கவும், அன்பிலே வளரவும், விசுவாசத்தில் பெருகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை செய்தவர்கள் இனிமேலும் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் உம்முடைய ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடையும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.